நான் படித்த பள்ளிக்கூடத்துல இந்த கிளாஸ்ல மட்டும் 2 பவித்ரா, பக்கத்து வகுப்புல 2 பவித்ரா, கீழ் வகுப்புல 2 பவித்ரா, மேல் வகுப்புல 2 பவித்ரா, ஆக மொத்தம் பவித்ரா தான் பள்ளிக்கூடம் ஃபுல்லா. அப்ப வீட்டு ஒரு நாள் இருக்கேங்கல்ல, இவன் தம்பி எனக்கு ஒரு பிளேண்டி போட்டு தந்தான், அண்ணன் குடிங்க. பிளேண்டியை குடிச்சோன்னு இருக்கேங்கல்ல, ஒரு ஞானத்துல பக்கத்து வகுப்புல பவித்ரா என்ன பார்க்கும்போது வெக்கப்பட்டு சிரிக்கிறான்னு ஒரு எழுதி சொல்லி போட்டேன். எழுதினா கண்டிப்பா வருது. எல்லாரும் கேட்டாங்க. ஒரு சின்ன சம்பவம், HNB பேங்க்ல யாழ்ப்பாணத்துல காசு எடுப்ப வந்து காட்டை போட்டுட்டு வெயிட் பண்றேன். தூரத்துல ஒரு குரல், பவித்ரா அப்படின்னு. திரும்பி பார்க்கலாது என்ன வாய்ஸ்ரான்னு கூப்பிட்டா திரும்பலாம், பவித்ரான்னு கூப்பிட்டு திரும்பினா பிரச்சனை வரும். சொல்ல திரும்ப தெரியாத மாதிரி திரும்ப பவித்ரா என்னடா போதே அறியண்டு போட்டு திரும்ப பேசாம கிட்ட தட்டி வந்து, நீங்கள் பவித்ரா, நான் பவித்ரா இல்ல, நீங்களுக்கு என்ன பவித்ரா பாட்டு நீங்களும் ஓமன். இந்த பவித்ரா மட்டும் இல்ல, பவித்ரா, வெனவோசா, கனகா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பாட்டு வச்சுக்கிறாங்க கல்யாண சுந்தரம் வந்து, கல்யாண சுந்தரம் தான் கூப்பிட போறாங்க. ஸோ எங்களுக்கும் இந்த பொம்பளை பிள்ளைங்க பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க பேரை பாட்டு செஞ்சா பாட்டு பட்டை கிளப்பி கொண்டு போவது என்ன ரீசன் தெரியல.